தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கேட்டு 28வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நியாயமான கோரிக்கைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அடக்கி ஒடுக்கி காவல்துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை எழும்பூர் அருகே 28வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லாவண்யா இணைகிறார். வணக்கம் லாவண்யா, தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரம். வணக்கம் மாலதி. 28வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்பதனை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இர்வின் சாலையில் தொடர்ந்து போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக தனது தேர்தல் வாக்குறுதி 311 தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என தெரிவித்திருந்த நிலையில் ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய சூழலிலும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் சென்னையில் 28வது நாளாக முகாமிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இடைநிலை ஆசிரியர்களினுடைய போராட்டம் தொடர்ந்து வருகிறது. 20,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதுமே போராடி வரக்கூடிய ஒரு சூழலில் மாணவர்களினுடைய கல்வி நலன் என்பது மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால் இடைநிலை ஆசிரியர்கள் தான், அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை எடுக்கக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்கள் தான் மாணவர்களினுடைய கல்வி எதிர்காலத்திற்கு ஆரம்ப புள்ளியாக இருக்கிறார்கள். பள்ளி தொடக்கப்பட்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் தொடக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து பள்ளிகளுக்கு செல்லாத காரணத்தினால் மாணவர்களினுடைய கல்வி நலன் என்பது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. டீச்சர் எப்போ வருவீங்க என்று மாணவர்கள் அழைப்பு விடுத்து கேட்கும் அளவிற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியானது ஏற்பட்டு இருக்கிறது. இருப்பினும் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களினுடைய போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை, மிகவும் தீவிரமாக உறுதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல போவதாக தெரிவிக்கின்றனர். அதாவது இன்றைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை, அரசாணை கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று இடைநிலை ஆசிரியர்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். திமுக பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதனை நிறைவேற்றாத காரணத்தினால் தலைநகர் சென்னை முழுவதுமே பல்வேறு இடங்களில் பல்வேறு துறை சார்ந்தோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் இடைநிலை ஆசிரியர்களினுடைய இந்த போராட்டம் என்பது மிகவும் தீவிரமாக இருக்கிறது. திமுக தேர்தல் வாக்குறுதிகள் என்பது வெற்று வாக்குறுதிகளாக இருக்கிறது என்பதற்கு இந்த கள யதார்த்தமே ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. சென்னை என்பது ஒரு போராட்ட களமாக மாற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அரசாணை கிடைக்கும் வரை, அதாவது இந்த சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் இடைநிலை ஆசிரியர்களை சம வேலைக்கு சம ஊதியம் என்று பணியமர்த்தப்படுவார்கள் என்று தெரிவிக்கும் வரை இந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம், சென்னையை விட்டு செல்ல மாட்டோம் என இடைநிலை ஆசிரியர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். மாணவி, இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி லாவண்யா.